ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சாருடைய குட் பேட் அக்லி மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஒரு 2 வாரம் பாக்கியிருக்கு. அந்த 2 வார ஷூட்டிங்கில் அஜித் சாருடைய போர்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. தெலுங்குல அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். ரீசெண்ட் டைம்ஸில் அவன் பண்ண பெரிய ஹிட்டு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா பார்ட் 2. இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து 2200 கோடி அப்படின்றத சொல்கிறாங்க. இது வரைக்கும் நார்த் இந்தியாவில் இருக்க பெரிய ஷாருக் கான், சல்மான் கானால் கூட பண்ண முடியாத ஒரு கலெக்ஷனை இந்த புஷ்பா 2 அப்படின்றது பண்ணிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த புஷ்பா 2 அப்படின்ற கேரக்டர் அல்லு அர்ஜுன் அவர்கள் இந்த ஒரு குட் பேட் அக்லிக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கேமியோவில் வரப்போகிறாரு. சப்போஸ் அவர் இல்லைனா கூட வேறு ஏதாவது ஒரு தெலுங்கு ஆக்டர்ஸ், எக்ஸாம்பிள் ராம் சரணாக இருக்கட்டும், ஜூனியர் என்டிஆராக இருக்கட்டும், அப்படி அங்கே தெலுங்குல ப்ரைம் ஹீரோஸாக இருக்க யாரோ ஒருத்தர் இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான அப்டேட் கேள்விப்பட்டிருந்தேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது யாராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வேறு லெவலில் எக்ஸைட் ஆனது. இது கேட்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மேட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட், இந்த படம் ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இந்த படத்துடைய டீசரை பார்த்து எல்லாருமே கொண்டாட போகிறோன்றதுல சந்தேகமே இல்லை. ஒரு சம்பவமாக இந்த ஒரு டீசரே இருக்க போகுதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மத்ராசி ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் டைட்டில் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சூப்பரான விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த படத்தை பற்றி. என்னென்னா, இந்த டைட்டில் டீசருக்காக அனிருத் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காங்கல்ல, அதை விட வேறு வேர்ஷன் ஆஃப் மியூசிக் ஒன்று பண்ணாராம். அது சிவா அவர்களும் ஏஆர் முருகதாஸ் சாரும் கேட்டுட்டு மிரண்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு கத்தியில் ஒரு ஐகானிக்கான ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்கும்ல, இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு டைட்டில் டீசர்னால் டக்குன்னு ஞாபகம் வருது எனக்கு எப்பவுமே கத்தி தான். அதை பிரேக் பண்ணுறாமல் நான் இது வரைக்கும் ஒரு டைட்டில் டீசரை பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் கூட வந்திருக்காரு. ரொம்ப பேங்கராக இருக்குது. இதை எடுத்தோடனே ஆடியன்ஸு கொடுத்துட வேணாம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி படத்துக்குள்ளே இதை ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் சார் வந்து அனிருத் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2வது வெர்ஷனாக தான் இது ரெடியாக இருக்குது. இப்போ வரைக்குமே இந்த ஒரு திரைப்படம் மத்ராசி அப்படின்றது ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் படத்தோடைய கிளைமேக்ஸில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்துலையும் சிவகார்த்திகேயன் 2லேருந்து 3 லுக், எக்ஸாம்பிள் அமரனில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த கெட்டப் சேஞ்சாக ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். பட் அவர் ஏஜாக அடுத்தடுத்த ஜோனில் இருக்காருன்றதை ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜோனுக்குள்ளே தான் இந்த ஒரு படமும் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் சார் சொல்கிறது, ஒரு கஜினி எப்படி சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருந்ததோ, தளபதி அவர்களுக்கு எப்படி துப்பாக்கி ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூவாக இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த சிக்கந்தர் இருக்கும். ஏன்னா 2 படத்தில் இருக்கும் ஒரு ஒற்றுமை இந்த படத்தில் இருக்குது. கஜினியில் சூர்யா அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுவார், பாஸ்ட்டில் ஒன்று நடந்திருக்கும், அதை தேடி அவர் போவார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் சிக்கந்தரில் பட்டுறாரு. இன்னொரு பாயிண்ட்டு, துப்பாக்கி முழுக்க முழுக்க ஒரு மும்பையை சுற்றி ஒரு நார்த் இந்தியாவை சுற்றி நடக்கிற ஒரு கதையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த படமும் ரெடியாக இருக்குது. அதனால் 2 ஃப்ளேவரும் மிக்ஸ்டான ஒரு கதையாக, மிக முக்கியமாக அவுட் அண்ட் அவுட்டாக ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக தான் இந்த சிக்கந்தர் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் படம் பார்க்க வரவங்க எல்லாருக்குமே இந்த படம் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். சிவகார்த்திகனே இது கண்டிப்பாக அடுத்த லீக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கேட்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேவிஎன் ப்ரொடக்ஷனோடைய ப்ரொடக்ஷனில் சூர்யா அண்ட் லோகேஷ் கனகராஜோடைய இணைப்பில் ரோலெக்ஸ் வந்து ரெடியாக போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்கு. இது எப்போ நடக்க போகுதுன்னா, அடுத்து லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன சொல்கிறாங்க, கமல் சார் இருக்கார், சூர்யா சார் இருக்கார், விஜய் சார் இருக்கார். கமல் சார், சூர்யா சார் இவங்க 2 பேருமே ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸாக அந்த படத்துக்குள்ளேயே இருக்காங்க. ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ண மாட்டார். எப்படி வந்து அவங்க இதுக்கு முன்னாடி லியோவில் வந்து கமல் சாரோடைய வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை தான் இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களாம். தளபதி விஜய் அவருடைய வாய்ஸ் ஓவர் தான் இந்த படத்தில் வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ரோலெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்மளுடைய பயங்கரமான டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அமீர் கான்கிட்டையும் ஒரு பயங்கரமான ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, இரும்பு கை மாயாவி. இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா சார்கிட்ட தான் சொன்னது. அதுக்கப்புறமா இந்த ஒரு கொலாபரேஷன் எப்படி நடந்ததுன்னா, கூலி படத்துக்காக அமீர் கான் அவர்களை அப்ரோச் பண்ணும்போது அமீர் கானுக்கு லோகேஷ் கனகராஜோட இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சி, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்கும்போது, இவர் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை சொல்லார். இரும்பு கை மாயாவி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதை வந்து சூர்யா சார்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
சரி இது ஓகே உங்களுக்கு ஓகேனா இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா சார் கிட்ட அப்ரூவல் கேட்டு சரி நம்ம ரோலெக்ஸ் பண்ணலாம், இரும்பு கை மாயாவே நீங்கள் வேறு யாருக்காவது பண்ணிக்கோங்க. அண்ட் இரும்பு கை மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பட்ஜெட், ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக ரெடி ஆகிறதுனால அந்த அளவு பொருட்செலவில் இந்த படம் சூர்யா அவர்களை வச்சு பண்ணோன்னா இன்னும் ஒரு பெரிய டைம் பீரியட் எடுக்கும் அப்படின்ற காரணத்துக்காக சரி இந்த ப்ராஜெக்டை வந்து அமீர் கான் கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒன்று போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து தனுஷ் சார் பார்க்குறாரு, நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி தனுஷ் சார்கிட்டையும் ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்டை சொல்லி அவரும் ஓகே சொல்லி சரி நம்மளுடைய கொலாபரேஷனில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு டாக்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல ஏஜிஎஸ் உள்ள வராங்க. ஏஜிஎஸ் தனுஷ் சாரோடைய நடிப்பில், லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில், அனிருத்தோடைய மியூசிக்கில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயங்கர பிஸியாகவே இருக்கார் லோகேஷ் கனகராஜ். வெறும் நான் வந்து இந்த கோலிவுட் சரௌண்டிங் அதை தாண்டி பாலிவுட் சரௌண்டிங் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் டோலிவுட்லேயும் 2 ஹீரோஸ் கதை சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து ஜூனியர் என்டிஆர், இன்னொருத்தர் வந்து எப்பயுமே வெயிட்டிங்கில் இருக்க ஒரு ஆள் பிரபாஸ், அவர்கிட்டையும் கதையை சொல்லியிருக்காரு. அண்டு ராம் சரண்கிட்டையும் கதையை சொல்லியிருக்காரு. இப்படி 3 ஹீரோஸ் கிட்ட, மிக முக்கியமான ஹீரோஸ் கிட்ட லோகேஷ் கனகராஜ் கதை சொல்லியிருக்காரு. அவங்க 3 பேருமே இவரோட படம் அப்படின்னா ஓகேன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து அவர் என்னென்ன பிளான் பண்ண போகிறாரு, எப்படி இதை கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்றது தெரியல. இதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்காகவே தனித்தனியாக நிறைய கதைகளை எழுதி வச்சிருக்காரு. அதுலேருந்து ஒரு கதையாக ரெடியாக வரதான் இந்த பென்ஸ் அப்படின்றதும், அது எப்போ முழுக்க முழுக்க ரெடியாகி முடிய போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். அதுக்கு நடுவில் ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 4 அப்படின்ற படத்துக்கு போயிருக்காரு. படத்தோடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக பொள்ளாச்சியில் அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலாக ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஃபேஸ் எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் முழுக்க முழுக்க ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த செகண்ட் ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங்கில் யார் மிக முக்கியமான கேரக்டராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி. அவர் மிக முக்கியமான ஒரு காமெடியான கேரக்டர் இல்லை, அண்ட் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர்லையும் இந்த படத்தில் நடிக்கிறார்ன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தனுஷ் அடுத்து 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனில் வினோத்தோடைய டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறான்ற அப்டேட்டை கொடுத்துருந்தேன். இந்த படத்தோடைய ஷூட்டிங் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க, அடுத்த வருஷம் February மாதம் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங்காகவே வினோத் தனுஷ் கிட்ட ஒரு 2 வருஷம் டைம் கேட்டிருக்காரு. பயங்கர ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் தனுஷ் இப்போ தேரே இஷ்க் மேன் அப்படின்ற படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனந்த் எல்ராயோடைய டைரக்ஷனில் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் இன்றைக்கி இந்த படத்தோடைய ஹீரோயினான கிருத்தி சோனம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருந்தது. தொடர்ந்து தனுஷோடைய அந்த லைனப்ஸை பார்க்கும்போது பயங்கர வியப்பாக இருக்குது. எப்படி அடுத்தடுத்து இத்தனை ப்ராஜெக்ட்ஸை லைனப்ஸ் பண்ணி கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம். அதுக்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், அவர்கிட்ட ரீசெண்ட் டைம்ஸில் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு 2-3 கதைகளை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளுமே ரஜினிக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ரஜினி ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒன்றா ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, இல்லை நம்ம படம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஒரு கொலாபரேஷன் இப்போ நடக்காமல் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பண்ண போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் 2. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பயங்கரமான ஒரு கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னா அது ஜெயிலர் 2 தான். கிட்டத்தட்ட 600 crores மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து ஜெயிலர் 2 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு 1000 crores நெருங்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸ்லாம் இருக்குது. அதன் காரணமாக இந்த படத்தோடைய வில்லனை பயங்கரமாக சூஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 2 மிக முக்கியமான வில்லன் இந்த கதையிலேயே இருக்காங்களாம். அதில் ஒரு வில்லன் யாருன்னா நம்ம ஆல் டைம் ஃபேவரட் எஸ்ஜே சூர்யா சார். அவர் மிக முக்கியமான ஒரு வில்லனாக இருக்காராம். இன்னொரு வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செம்பியன் வினோத். அவர் ரீசெண்ட் டைம்ஸில் விக்ரம் படத்தில் கூட அந்த போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருப்பார், ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருப்பார். அவரும் மிக முக்கியமான ஒரு வில்லனாக நடிக்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கும் போதே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு கிருத்திகா உதயநிதி அடுத்து ஒரு கதையை எழுதி விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களும் ரொம்ப அழகாக அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் இவங்களுடைய காம்பினேஷன்லேயும் ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த படத்தோடைய ரன் டைமை கேள்விப்பட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கரெக்டான ஒரு ரன் டைமை ஒரு டேரக்டராக தனுஷ் சார் லாக் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா 131 minutes, அதாவது பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes தான் இந்த படத்தோட கதை. சும்மா ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது. எக்ஸாம்பிள் அவர் அந்த டீசரில் சொன்ன மாதிரி தான், சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது டீட்டெயிலாக தெரியுது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலேயும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா அவர்கள் அடுத்தடுத்து நிறைய லைனப்ஸ் வச்சிருக்காருல, பட் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக என்ன லாக் பண்ணலான்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டுடியோ கிரீன் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சொந்த கம்பெனி மாதிரி, அந்த கம்பெனிலையும் ஒரு படம் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு சொந்த கம்பெனி மாதிரி ட்ரீட் பண்ணுறதுன்றது ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ், அவங்க கூடயும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்து அவர் டெஃபினட்டாக பண்ண போகிற படம் சூர்யானா அது வந்து வெங்கி அல்தூரியோடைய டைரக்ஷனில், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஹைஸ்ட் த்ரில்லராக ஒரு படம் யோசிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு
பீரியட் ஐஸ்ட் த்ரில்லர் ஒரு 796 அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு படம் அப்படின்ற மாதிரி முழுக்க பயங்கரமாக ஒரு பீரியடுக்கு போய் இந்த படத்தை பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கதையை சூர்யானா கிட்ட சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு கதையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா ஒரு மாருதி சுசுகியை பேஸ் பண்ண ஒரு கதை. மாருதி சுசுகி எப்படி இந்தியாவை டாமினேட் பண்ணிச்சு, இப்போ வரைக்குமே மாருதி சுசுகி அப்படின்ற பிராண்டு இன்னும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிஸ்னஸ் மேனோடைய ஒரு ரியல் டைம் ட்ராவல் இருக்கான். கிட்டத்தட்ட சூரரை போட்டுற மாதிரி அப்படி ஒரு லைனையும் சொல்லியிருக்கான். இது ரெண்டுமே சூர்யானாக்கு ரொம்ப பிடிச்சி அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த 2 படங்களில் சூர்யானா எந்த படத்தை படமாக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சாய்ஸாக என்ன இருக்குது? இந்த 2 படங்களில் எது பண்ணால் சூப்பராக இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது டடாவா விஷ்ணுயா பிரவீன் கேஎஸ். மறக்காமல் நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.